வெல்கம் டு லேர்ன் வித் இன்வென்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து 555 டைமர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அலாரம் சர்க்யூட் டிசைன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 555 டைமரோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டேஜஸை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிம்பிள் பேனிக் அலாம். ஸோ பேனிக் அலாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ண போகிறோம். பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே பஸர் வந்து சவுண்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 9 volts பேட்ரி, ரெசிஸ்டர் வந்து 1 kilo ohm, 100 kilo ohm, 20 kilo ohm, 470 ohms. ஸோ ரெசிஸ்டர் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர்ஸ் 10 picofarad 10 microfarad. இதில் 10 picofaradன்றது செராமிக் கெப்பாசிட்டர், 10 microfarad அப்படின்றது வந்து எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். ஸோ இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டருக்கு வந்து போலாரிட்டி இருக்குது. சில்வர் லைன் இருக்கிறது வந்து நெகட்டிவ் போலாரிட்டி. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து 555 தேவைப்படுது. ஒரு ஸ்லைட் ஸ்விட்ச், ஜெனரிக் ரெட் எல்இடி, ஒரு பஸர். இது எந்த சர்க்யூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிரெட் போர்ட் தேவைப்படுது. ஸோ இதோட ஸ்கிமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்துடலாம். இதுதான் இதோட ஸ்கிமாட்டிக் ரெப்ரசன்டேஷன். பார்த்தீங்கன்னா 555 டைமர். 555 டைமரில் வந்து பின் அவுட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதோட பின் அவுட்ஸோட கனெக்ஷன்ஸ் வந்து இது. ஸோ ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கிரவுண்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் பின் இஸ் கிரவுண்ட், அதை நம்ம கிரவுண்ட் பண்ணிட்டோம். செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா ட்ரிகர். ஸோ ட்ரிகர் பின்னையும் 6th பின் த்ரெஷோல்டையும் நம்ம வந்து ஷார்ட் பண்ணியிருக்கோம். தேர்ட் பின் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பின். ஸோ அவுட்புட் பின்னில் பஸர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 4th பின் பார்த்தீங்கன்னா ரீசெட் பின். அதில் வந்து நம்ம 1 kilo ohm ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதர் எண்ட் ஆஃப் த 1 kilo ohm ரெசிஸ்டர் வந்து பட்டனுக்கு போகுது. இன்னொரு அதர் எண்ட் வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். 5th பின் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வோல்டேஜ். அதுக்கு அக்ராஸாக 10 picofarad கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது செராமிக் கெப்பாசிட்டர். ஸோ இதுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது, நீங்கள் எப்படினாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு எண்டை வந்து 5th பின்லையும் இன்னொரு எண்டை வந்து கிரவுண்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 6th பின் த்ரெஷோல்டு பின். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி த்ரெஷோல்டையும் ட்ரிகரையும் ஷார்ட் பண்ணிக்கிறோம். அது போக 6th பின்ல இருந்து வந்து நம்ம எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பொலாரிட்டி இருக்கு, விச் இஸ் 10 microfarad. அந்த நெகட்டிவ் சில்வர் லைன் கோடு இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணிருக்கோம். பாசிட்டிவுக்குள்ள இருந்து 22 kilo ohm ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம். அதர் எண்ட் ஆஃப் த 22 kilo ohm ரெசிஸ்டர் எடுத்துட்டு போய் 7th பின்ல நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஸோ 7th பின் இஸ் அ டிஸ்சார்ஜ் பின். ஓகேங்களா? அது 7th பின்ல இருந்து இன்னொரு ரெசிஸ்டர் வருது, விச் இஸ் 100 kilo ohms. அந்த 100 kilo ohms எடுத்துட்டு போய் நம்ம வந்து ஸ்விட்ச்ல கொடுக்குறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மோனோபல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. மோனோபல்ஸ் ஜென்ரேட் ஆகி சர்க்யூட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு பஸர் சவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க போகுது. பேனிக் அலாம் சர்க்யூட்டோட டெமோவை வந்து நம்ம திங்கர் கேட்ல பார்க்கலாம். இதான் நம்ம திங்கர் கேட்ல டிசைன் பண்ணிருக்க பேனிக் அலாம் சர்க்யூட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பிரெட் போர்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ பிரெட் போர்டில் வந்து 2 டைப் ஆஃப் கனெக்டிவிட்டி இருக்கு. ஒன்று வந்து ஹரிசாண்டல் கனெக்டிவிட்டி, இன்னொன்று வந்து வெர்டிக்கல் கனெக்டிவிட்டி. ஸோ ஹரிசாண்டல் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ பாசிட்டிவ் நம்ம சப்ளை வோல்டேஜ் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இதுல இருந்து எந்த பின்ஸ்ல இருந்து வேணாலும் நீங்க சப்ளை வோல்டேஜ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம கிரவுண்ட் பின் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ பின் அவுட்ல இருந்து வேணாலும் நீங்க வந்து கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஹரிசாண்டல் கனெக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் வெர்டிக்கல் கனெக்டிவிட்டி. ஸோ இங்கே நீங்க பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த பின்ஸ்ல இருந்து எந்த பின்ஸ்ல இருந்து வேணாலும் நம்ம பவர் சப்ளை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கனெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது வந்து நம்ம 555 டைமர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். டாட் எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து பின் அவுட் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பின் 1, 2, 3. ஸோ ஃபர்ஸ்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பின். ஸோ அதை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ப்ளூ கலர் கனெக்ஷன் தெரியுது இல்லைங்களா? செகண்ட் பின் ட்ரிகர் பின், தேர்ட் பின் பின் அவுட். அதை எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து பஸரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 4th பின் வித் ரீசெட் பின். அந்த ரீசெட் பின்னுக்கு அக்ராஸாக வந்து நம்ம 1 kilo ohm ரெசிஸ்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். 5th பின் கண்ட்ரோல் வோல்டேஜ். அதில் வந்து செராமிக் கெப்பாசிட்டர் வேல்யூ ஆஃப் 10 picofarad கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதர் எண்ட் ஆஃப் த கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு போய் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். 6th பின் த்ரெஷோல்டு பின். ஸோ த்ரெஷோல்டையும் இதையும் அதாவது ட்ரிகர் பின்னையும் வந்து நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 7th பின் விச் இஸ் அ டிஸ்சார்ஜ் பின். அதில் வந்து நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 8th பின். 8th பின் இஸ் அ பவர் சப்ளை. ஸோ அதில் வந்து நம்ம சப்ளை வோல்டேஜ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெர்டிக்கல் லைன் அப்படின்றதுனால வந்து ஸோ இந்த லைன்லேருந்து எதுனாலுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் பவருக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை வந்து நம்ம சிமுலேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனிக் பட்டன் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ சைரன் அதாவது பஸர் வந்து பஸ்
ஆகலை. ஸோ எப்போ நம்ம வந்து பஸ்ஸரை வந்து ஆன் பண்ணுறோமோ அப்போ வந்து பேனிக் அலாம் வந்து அலர்ட் சிக்னல் வந்து கொடுக்குது. திஸ் இஸ் அ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பேனிக் அலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ட்ரூடர் அலார்ம் சர்க்யூட். ஸோ இந்த இன்ட்ரூடர் அலார்ம் சர்க்யூட் எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது, நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்விட்ச் வைக்க போகிறோம். இந்த ஸ்விட்ச் எதுக்கு அப்படின்னா அலாரம் சர்க்யூட்டை ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அலாரம் சர்க்யூட்டை ஆன் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலாரம் சர்க்யூட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அலாரம் சர்க்யூட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸும் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம டிலே டைம் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 30 செகண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோர்ஸ் அண்ட் விண்டோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரூமை விட்டு வெளில போயிடணும். ஸோ ரூமை விட்டு வெளில போன உடனே அலாரம் வந்து ஸ்டார்ட்ஸ் மானிட்டரிங். ஸோ இந்த அலாரம் மானிட்டரிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சான்ஸ் டிலே வந்து நம்ம ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலாரம் சர்க்யூட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணி திருப்பி நம்ம வந்து ரூம்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 30 செகண்ட்ஸ் டிலேக்கு அப்புறம் அலாரம் வந்து எப்பயுமே ஆக்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ அலாரம் வந்து ஆன் ஆகிடுது. ஸோ ஏதாவது இன்ட்ரூடர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்குள்ள பஸர் சவுண்ட் வந்து கேட்க போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்க வந்து இன்ட்ரூடர் ரிடக்ஷன் அலார்ம் சர்க்யூட். ஸோ இதான் வந்து நம்மளோட அலாரம் சர்க்யூட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி இது வந்து நம்மளோட டோர், இது வந்து விண்டோ. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு ப்ளூ கலரில் நம்ம பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கிறது வந்து மேக்னெட்டிக் மாடியூல்ஸ். அதுக்கடுத்து ரெட் கலரில் பாக்ஸ் போட்டிருக்கிறது வந்து ஸ்விட்ச் மாடியூல்ஸ். கிரீன் கலரில் இருக்கிறது வந்து அலாரம். ஸோ இது வந்து நம்ம ரியல் டைமில் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த மேக்னெட்டிக் மாடியூல்ஸ் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வந்து இதில் வந்து கனெக்டிவிட்டி இல்லையோ அப்போ வந்து இது வந்து அலாரம் சர்க்யூட்ஸுக்கு வந்து சிக்னல்ஸ் அனுப்ப போகுது. சிக்னல்ஸ் அனுப்பினோடனே அலாரம் வந்து அடிக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி பிளான் பண்ண மாதிரி ஸ்விட்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனேயும் இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகி தொடங்கிடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 IC 555 டைமர் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து எக்ஸிட் டிலே ஃபர்ஸ்ட் இருக்கிற 30 செகண்ட்ஸ்க்கு, அதாவது நீங்கள் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் க்ளோஸ் பண்ணோன்னையும் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் பேக்கப் டைம் கொடுக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் நீங்கள் ரூமை விட்டு வெளில போயிடணும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டிலே. ஸோ லாஸ்ட் டிலேயில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏதாவது விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஓப்பனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குது. ஓப்பன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடியோ கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து ஆக்டிவேட் ஆக தொடங்கிடும். திஸ் இஸ் அ ஆடியோ கண்ட்ரோல் யூனிட். ஸோ நம்ம வந்து 3 IC யூஸ் பண்ண போகிறோம். IC1, IC2, IC3 which is 555 டைமர். ஸோ இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 volts பேட்டரி, ரெசிஸ்டர் வந்து 470 ohms 4, 10 kilo ohms 5, 47K 4, 470 kilo ohms 2, கெப்பாசிட்டர்ஸ் வந்து 0.01 மைக்ரோஃபாரட், செராமிக் கெப்பாசிட்டர் 2, 0.47 மைக்ரோ கெப்பாசிட்டர் 2, அதுவும் செராமிக் கெப்பாசிட்டர் தான். 2 எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் 10 மைக்ரோஃபாரட், 100 மைக்ரோஃபாரட், 2 தேவைப்படுது. 555 டைமர் வந்து 3. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்விட்ச், டாக்டைல் ஸ்விட்ச், அதாவது வந்து பிரஸ் பட்டன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிக்னல் டயோட், ஒரு ஸ்லைட் ஸ்விட்ச், ஜெனரிக் ரெட் எல்இடிஸ் 4 தேவைப்படுது. பிரெட் போர்ட்ஸ் வந்து தேவைப்படுது இது கனெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் த காம்போனன்ட்ஸ் யூ நீடட். ஸோ இது வந்து 470 ohms, 0.01 microfarad capacitor, red LEDs, 10 kilo ohm resistor, 0.4 microfarad capacitor, 3 555 timer, 47 kilo ohm resistor, இந்த 3 10 microfarad capacitor. இது வந்து electrolytic capacitor. லைன் போட்டிருக்கிறது வந்து நெகட்டிவ் polarity. அதே மாதிரி டயோடு வந்து சிக்னல் டயோட், டயோடுக்கும் வந்து polarity இருக்கு. சில்வர் லைன் போட்டிருக்கிறது வந்து நெகட்டிவ் polarity. 470 kilo ohms. ஸோ இந்த 2 ரெசிஸ்டர், அப்புறம் 100 மைக்ரோஃபாரட் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ், 2 ஸ்லைட் ஸ்விட்ச். ஸோ இப்போ இதோட ஸ்கிமாட்டிக் ரெப்ரசன்டேஷனை பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஸ்கிமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யோர் இன்ட்ரூடர் டிடெக்ஷன் அலார்ம் சர்க்யூட்ஸ். ஸோ இந்த அலார்ம் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ எப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சைடாக எடுத்துக்கோங்க, பேட்டரியோட நெகட்டிவ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சைடாக எடுத்துக்கோங்க. ஐசியை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரெட் போர்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்டெக்கேரில் பார்க்கலாம். ஸோ இது வந்து சென்சர் ஸ்விட்ச், நெக்ஸ்ட் கோ பட்டன். ஃபர்ஸ்ட் நம்ம சென்சர் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ண போகிறோம்.
இந்த எல்இடி வந்து க்ளோ ஆக போகுது. இந்த எல்இடி க்ளோ ஆகிறது வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆர் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இந்த எல்இடி க்ளோ ஆன உடனேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனேயும் ஒரு மோனோ பல்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். இந்த மோனோ பல்ஸ் ட்ரிகர் ஆகிட்டு இந்த எல்இடி வந்து 30 செகண்ட்ஸ்க்கு க்ளோ ஆகும். ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து எல்லா விண்டோஸ் அண்ட் டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணியிருக்கோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரூமை விட்டு வெளில போயிடுறோம். ஸோ மோனோ பல்ஸ் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் அடுத்துக்கு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு அப்புறம் இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும். இந்த எல்இடி என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அலாரம் சர்க்யூட் வந்து இட் இஸ் ஆர்ம்டு. ஸோ யுவர் அலாரம் சர்க்யூட் இஸ் ரெடி டு மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ண போகுது. நெக்ஸ்ட் வந்து இதில் ஏதாவது இன்ட்ரூடர் இதில் வந்து நம்ம எப்படி வெரிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்விட்சை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனேயும் இந்த அலாரம் வந்து சவுண்ட் பண்ண போது இல்லாட்டி எல்இடி வந்து க்ளோ ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல எல்இடிக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு பஸர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பஸரும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்இடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட் பொறுத்து தான் இருக்குது. ஸோ சர்க்யூட்டில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ பொலாரிட்டி மட்டும் பார்த்துட்டு எல்இடியா பஸரானு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டெமோ வந்து நம்ம திங்கர் கேட்ல வந்து பார்க்கலாம். இந்த சர்க்யூட் தான் நம்ம திங்கர் கேட்ல டிசைன் பண்ணியிருக்க இன்ட்ரூடர் ரிடக்ஷன் அலார்ம் சர்க்யூட். ஸோ வந்து சர்க்யூட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிள் கனெக்ஷன்ஸ் தான். ஸோ எப்பயும் போல் 555 டைமர் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் IC1. அடுத்து இது வந்து IC2, இது வந்து IC3. ஸோ பாசிட்டிவ் சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவ் சப்ளை, இது ஃபுல்லாகவே நெகட்டிவ் சப்ளை. அதே மாதிரி இது வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் சப்ளை, இதே வந்து நெகட்டிவ் சப்ளை. ஸோ ஸ்லைட் ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சென்சர் ஸ்விட்ச். அடுத்து கோ ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம அலாரம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சிக்னல். ஸோ இப்போ இதோட சிமுலேஷனை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ அதனால எல்லா எல்இடியும் திஸ் இஸ் எல்இடி D1, D2, D3, D4 எல்லா எல்இடியும் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சர் ஸ்விட்சுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் ஒரு சிக்னல். ஸோ சென்சர் ஸ்விட்சுக்கு நம்ம வந்து எப்போ ஆன் பண்ணுறோமோ அப்போ வந்து எல்இடி வந்து க்ளோ ஆகும். அலாரம் சர்க்யூட்டை வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். அலாரம் சர்க்யூட்டை ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்இடி வந்து 30 செகண்ட்ஸுக்கு வந்து க்ளோ ஆகும், கன்ஃபர்மிங் தட் ஆல் தி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆர் க்ளோஸ்டு. ஸோ இந்த 30 செகண்ட்ஸ் டிலேயை வந்து டிசைட் பண்ணுறது வந்து இந்த ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 470K நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதே இது நீங்கள் வந்து 3 செகண்ட்ஸ் போதும் அப்படின்னா 47K கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ 30 செகண்ட்ஸ் டைம் டிலேக்கு அப்புறம் இந்த எல்இடி வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த எல்இடியும் வந்து 30 செகண்ட்ஸ் டைம் டிலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிடுச்சு. D3 எல்இடி வந்து இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் இட்ஸ் சிக்னல். ஸோ வந்து உங்கள் அலாரம் சர்க்யூட் வந்து ஆம் ஆயிடுச்சு, அதாவது உங்கள் அலாரம் சர்க்யூட் வந்து ஆர்ம்டு ஆயிடுச்சு. ஸோ எப்போ வந்து இனி வந்து ஒரு இன்ட்ரூடர் வராங்களோ அப்போ வந்து இந்த எல்இடி D4 வந்து க்ளோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரூடர் வந்திருக்காங்க எப்படி அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த ஸ்லைட் ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்லைட் ஸ்விட்சை ஆன் பண்ண உடனேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த D3 எல்இடியும் ப்ளஸ் வந்து இந்த D4 எல்இடியும் வந்து க்ளோ ஆகுது. ஸோ இந்த D4 எல்இடி க்ளோ ஆகிறது வந்து இன்ட்ரூடர் வந்துட்டாங்க அப்படின்றத வந்து டினோட் பண்ணுது. D3 வந்து நம்மளோட அலாரம் வந்து ஆனில் இருக்குது அப்படின்றத வந்து டினோட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நம்ம எல்இடியை எடுத்துகிட்டு வந்து ஒரு பஸர் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா பஸர் வந்து பஸ் ஆகும். அதோட டெமோ வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடியை ரிமூவ் பண்ணிவிட்டு பஸரை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பிரேக் த்ரூ இருக்குது அப்படின்னா உடனே வந்து பஸர் வந்து சத்தம் போட தொடங்கிடும். ஸோ திஸ் இஸ் அ இண்டிகேஷன் ஆஃப் அன் அலாரம் சர்க்யூட். ஸோ இது வந்து என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரூடர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ ரியல் டைம் அப்ளிகேஷன் ஆஃப் இன்ட்ரூடர் டிடெக்ஷன் அலார்ம் சர்க்யூட். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சர்க்யூட்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் லேப் ரிலேட்டடாக வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் லேப் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம கம்யூனிட்டி செக்ஷனில் போய் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடாக வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். Keep coding with Invent. Keep learning with Invent. Thank you.